Hello students, நம்ம இந்த வீடியோல 9th social science ஓட செகண்ட் மிட்டம் டெஸ்டோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் பா இந்த வருஷம் நவம்பர் 2025 ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெற்ற क्वेश्चन பேப்பர் தான் போட்டுருக்கேன் பாருங்களா. சோ அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கிற क्वेश्चन பக்காவா படிச்சிருங்கப்பா. இதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चंस கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. ஒன்னு அப்படியே வரலாம், இல்ல அப்படினா இதுல இருந்து ஒரு சில क्वेश्चंस கண்டிப்பா கேட்கலாம். சரிங்களா? சோ நல்லா படிச்சு வச்சீங்க, தெரியுதுன்னு பாருங்க. சோ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் சூஸ் பார்க்கலாம்ப்பா. சோ சூஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஷ் வாஸ் த ஒரிஜினல் ரிலிஜன் ஆஃப் ஜப்பான். Second one, Krishna Devaraya was a contemporary of Dash. Third one, which sailor was the first to cross the equator? Fourth one, the World Population Day is observed on Dash every year. Fifth one, Dash act as the inspector of village panchayat. Sixth one, international trade is carried on in terms of Dash. Seventh one, out of the following, which is not a food crop? ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பார்ட் 2 பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 14 மட்டும் கம்பல்சரியாக இருக்கும். எனி 5 எழுதினா போதும், 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். 8th வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் வால் ஆஃப் சைனா. 9th ஒன் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் ஃபெசிலிட்டேட் அர்பனைசேஷன். 10th ஒன் டிஃபைன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். 11th ஒன் டிஃபைன் ரிமோட் சென்சிங். 12th ஒன் வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட். 13th ஒன் ஹவு வாஸ் ஃபியூடலிசம் ஆர்கனைஸ்ட் இன் த மிடில் ஏஜ். 14th ஒன் வாட் இஸ் மீன் பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேர்ட் ரூமன் பசங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி 5 கொஸ்டின்ஸ் எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 20 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும். 15th வந்து பார்த்தீங்கன்னா சோலா பீரியட் வாஸ் ஏர் என்டர்பிரைசிங் பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு எலிசுரேட். 16th ஒன் எக்ஸாமைன் த அவுட்கம் ஆஃப் த ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ். 17th ஒன் எக்ஸ்பிளைன் த மேஜர் யூசஸ் ஆஃப் ஜிபிஎஸ், எக்ஸ்பிளைன் அபவுட் எனி ஒன். 18th one, distinguish between the following primary activities and secondary activities, aerial photographs and satellite imageries. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா give reason கொடுத்துருக்காங்க. sustainable development growth has been set to protect the planet. ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து 19th ஒன்று பசங்களா, ரைட் இன் டீட்டெயில் அபவுட் த salient features of the 73rd and 74th constitutional amendment. ஸோ அதில் உங்களுக்கு தெரியும் பஞ்சாயத்து முனிசிபல். 20 வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரும். ஓகேங்களா? 20 வந்து explain detail about the role of RBI in the country. 21 give a note on the water resource of Tamil Nadu. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4th ரொமன்ப்பா, ரைட் அபவுட் crusades and its impacts ஆர் சைனா, ரெட் சி, டர்க்கி, இங்கிலாந்து, டென்மார்க், பசிபிக் ஓஷன், கேப் ஆஃப் குட் ஹோப், மெடிட்டரேனியன் சி. ஸோ இது வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி மேப். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஷின்ஸு. ஸோ இதில் இருக்க கொஷின் எல்லாம் படிச்சு வச்சிங்க பாருங்களா. ஸோ இதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்லிட்டேன். அதோடு இல்லாமல் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.